கட்சிக்கும் அம்மாவுக்கும் ஓபிஎஸ் விசுவாசமே இல்லை. அவர் துரோகம் பண்ணிட்டாரு. அதனாலதான் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் அந்த பலாப்பழத்தை சின்னத்தை தூக்கிட்டு பூஜை போட்டாரு. தொண்டர்களாக சேர்ந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா சொல்லிட்டாரு. இதே புரட்சித் தலைவர் அம்மா புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்காகவே ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பின்பு தொண்டர்களுக்காகவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றி வந்தார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதற்கு பின்பு தொண்டர்களுக்காகவே இன்று போராடி கொண்டிருக்கின்ற அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வகுத்த சட்டவிதிகளை காப்பாற்றுவதற்காகவும் தொண்டர்களுக்காகவுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா ஓபிஎஸ் அவர்கள். எடப்பாடி யார்? முழுக்க முழுக்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணவர். அம்மாவோட பதவி 2 பேரும் சத்தியம் பண்ணி ஒற்றுமையாக இருக்க 2 பேரும் இரட்டை தலைமை இருக்கும். என்ன சொன்னாங்க? இந்த பதவி கடைசி வரைக்கும் அம்மாவுக்கு தான் இருந்தாங்க. அந்த பொதுச் செயலாளர் அம்மாவோட நிரந்தர கழகத்தின் புரட்சித் தலைவி அம்மா என்ற அந்த பதவியை அபகரிச்சிட்டார் எடப்பாடி. அது மட்டும் இல்லை, அவர் தலைமையேற்று இது வரைக்கும் 10 தடவை தோற்றுருக்காரு. அம்மா இருந்தால் இது நடந்திருக்குமா? நல்லா கேளுங்க. அம்மா இருந்தால் இது நடந்திருக்குமா? ஐயா அவர்கள் அம்மா இருக்கும்போது யாரை முதலமைச்சர் ஆகினாங்க, கை காட்டினாங்க? ஐயா ஓபிஎஸ் ஐயா தான் முதலமைச்சராக்கி அழகு பார்த்தாங்க. ஏன் அவர் ஆக்கம் தானே? அன்னைக்கெல்லாம் எடப்பாடி இருக்கிற இடமே தெரியாது. எங்கே இருந்தார் எடப்பாடி? அன்னைக்கு சின்னமானால போடப்பட்ட பிச்சையில் முதலமைச்சர் வந்தவர். இன்னைக்கு சின்னமாகவே கேட்குறாரு. அவனை திருப்பி என்ட்ரியா வேலைக்கு வராங்கன்னு கேட்குறாரு. இதெல்லாம் முழுக்க துரோகம்ல. அம்மாவுக்கு துரோகம் பண்ணார், சின்னம்மாவுக்கு துரோகம் பண்ணார், அவரை வழிகாட்டின டிடிவிக்கு துரோகம் பண்ணார். அது தொப்பி போட்டு ஓட்டு கட்டார்ல. எங்கள் கழக துறை பொதுச் செயலாளர் டிடிவி அவர்களை தொப்பி சேர்த்து வாக்களித்து ஜெயித்து வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டார்ல ஆர்கே நகரில். இன்னைக்கு என்னாச்சு? அவருக்கு துரோகம் பண்ணார். அன்னைக்கு கட்சியை காப்பாற்றுறதுக்கு, ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு, அம்மாவோட ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு ஐயா அவர்கள் உறுதுணையாக இருந்து அன்னைக்கு இல்லைன்னா அந்த கட்சி போயிருக்கும், இந்த ஆட்சியும் போயிருக்கும். அன்னைக்கு காப்பானது ஐயா ஓபிஎஸ் ஐயா அவர்கள், கழக ஒருங்கிணைப்பில் ஐயா அவர்கள். அவருக்கும் தூரம் பண்ணார். கடைசியில் தொண்டருக்கும் தூரம் பண்ணிட்டார். தொண்டர்களாக சேர்ந்து தான் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கணும்னு ஐயா தலைவரும் அம்மாவும் ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு 10 மாவட்டத்தில் இருந்தால் போதும். 10 மாவட்டத்தில் யார் இருப்பா? பெரிய கோடீஸ்வரர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கான அந்த கட்சியாக தொண்டர்கள் பூரா இன்னைக்கு முழுக்க கட்சிக்கும் தொண்டர்களுக்கும் எல்லாத்துக்கும் முழுக்க துரோகம் பண்ணுற ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி. கட்சி அழிவு பூச்சியாக திருறாரு. இன்னைக்கு இந்த கட்சியை அழிக்க காரணமே எடப்பாடி தான். ஆனால் ஐயா அவர்கள் இந்த தொண்டர்களுக்காக எங்கள் ஐயா எதுக்கு இங்கே எம்பிக்கு நிற்கிறேன்? எதுக்கு எம்பிக்கு நிற்கின்றேன்? 3 தடவை முதலமைச்சர், அவரே எம்பிக்கு நிற்கணும். இந்த தொண்டர்களை காப்பாற்றணும். மீண்டும் தொண்டர்களுக்காகவே அவர் நின்றார். ராம்நாட்டில் போய் நின்றார். இன்னைக்கு 3.5 லட்சம் ஓட்டு எப்படி வந்துச்சு? திமுககாரங்க வீடு வீடா போய் பணம் கொடுத்தாங்க. ஐயா அவர்களை மதித்து இன்னைக்கு 3.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாக்களிச்சிருக்காங்க. ஐயாவோட நேர்மைக்காக, தொண்டர்களுக்காக. இப்படி தொண்டர்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எம்பி ஆகி இவனுடைய அவசியமே இல்லையா? 3 தடவை முதலமைச்சருக்கு எம்பி ஆகிருக்காரு. நிற்க காரணம் தொண்டர்களுக்காக நின்றார். அவர் வேட்டி கட்டக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது. யாருங்க? அம்மா முதலமைச்சராக்கி அழகு பார்த்துச்சு. இந்த எடப்பாடி தொண்டர்களுக்கான தலைவரை வேட்டி கட்டக்கூடாது, நீங்கள் கொடியப்பா மட்டும். இதெல்லாம் நியாயமா? மனசாட்சி உள்ள தொண்டர் தொண்டை ஏற்றுக்கவே மாட்டேன். எடப்பாடி முழுக்க இன்னைக்கு பேசுறதெல்லாம் இந்த கட்சி அழிவுக்கு காரணம். இந்த கட்சி அழிய ஒரே காரணம் எடப்பாடி தான். கண்டிப்பாக இந்த அதிமுக அழிய காரணம் அவர் தான். ஏன்னா இன்னைக்கு திமுகவோட கூட்டு சேர்ந்துட்டார், ஸ்டாலினோட கூட்டு சேர்ந்துட்டார். அவர் வழக்கை வாபஸ் போடுறாங்க திமுக அரசு பார்த்து. பார்த்தீங்களா என்னென்ன கொடுமை நடக்க போதோ? என்ன அம்மா இல்லை இதெல்லாம் நடக்குது? அம்மா எந்த டவுசர் காட்டு வெட்டி விட்டுருக்கு இந்த எடப்பாடியை. அம்மா இல்லாதனால எடப்பாடி ஆடுறாப்புல. கட்சி அழிவுக்காரதான் எடப்பாடி தான். அதில் மாற்றமே இல்லை. இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு, தொண்டர்களை காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு தன் வாழ்நாளையே அர்ப்பணிச்சிருக்கார் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கழக ஒருங்கிணைப்பாளர் தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் ஐயா அவர்கள். மனசிலிருந்து தொண்டனை நாங்கள் சொல்கிறோம். இந்த கட்சி அழிவுக்காரனா எடப்பாடி தான். அதில் மாற்றமே இல்லை. ஒற்றுமை இருந்தால் கண்டிப்பாக மீண்டும் அம்மாவோட ஆட்சி மலரும். இல்லைன்னா எடப்பாடி இன்னொரு தொழில் மாற்றம்.